ரிஷபத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் அனைவருக்குமே நன்றாக தெரியும், ராசியில் சந்திரன் உச்சம், ராசியாதிபதி சுக்கிரன் என்பதனால் மிகவும் மென்மையான நபர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் உணர்வு பூர்வமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள், மேலும் தாயுள்ளம் படைத்தவர்கள், அனைவருக்கும் தங்களால் முடிந்தவரை நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். இவர்களுக்கு இப்பொழுது இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன சொல்கிறது என்றால், இதனால் வரை 11ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு இருந்தது. இப்பொழுது 10ஆம் இடத்துக்கு வந்து ஜீவனஸ்தானத்திற்கு வர இருக்கிறது. லாபஸ்தானத்தில் ராகு இருந்த பொழுது இவர்களுக்கு நன்றாக லாபங்களை ஒரு விதத்தில் கொடுத்தாலும் அந்த கொடுத்த லாபத்தை இவர்களால் பூரணமாக அனுபவிக்க முடியவில்லை, மேலும் வீட்டுக்கு எடுத்து செல்ல முடியவில்லை, ஒரு நிம்மதியான சுப செலவுகள் பண்ண முடியவில்லை. இதன் காரணம், இவர்களுக்கு ராசிக்கு 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதியான குரு பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். இதனால் இவர்களுக்கு பொருளாதார ரீதியாக தேவையில்லாத ஒரு முடக்கம், தேவையில்லாத விஷயங்களில் முதலீடு செய்து அதில் மேலும் நமக்கு லாபம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஒரு ஏமாற்றம் அடைந்தது தான் மிச்சம். லாபம் இது நாள் வரை வந்தது, ஆனால் எங்களால் அந்த லாபத்தை முழுவதுமாக உபயோகிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டோம். ரிஷபராசிக்காரர்கள், நாங்கள் என்ன பாவம் செய்தோமோ தெரியவில்லை, கிட்டத்தட்ட வெளியே சொல்ல முடியாத ஒரு அவமானத்தை இந்த ஜென்மகுரு என்பவர் எங்களுக்கு கொடுத்து விட்டார். நிறைய இடங்களில், நிறைய விஷயங்களில் நாங்கள் முதலீடு செய்த அனைத்துமே தலைகீழாக மாறிவிட்டதனால் எப்பொழுதுமே ஒரு வேகமாகவும் ஒரு உற்சாகமாகவும் இருக்கக்கூடிய நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பறிகொடுத்தது போல், இழந்தது போல் ஆகிவிட்டோம் என்று சொல்வதுதான் ரிஷபராசிக்காரர்களின் நிதர்சனமான உண்மை. இப்பொழுது 10ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு என்பவர் இவர்களுக்கு தொழில் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இனியாவது அந்த ஏற்றத்தை எங்களால் அனுபவிக்க முடியுமா, அதனை உபயோகிக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியும். இதன் காரணம், இது காலகட்டங்களில் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்து இவர்களுக்கு 10ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பது என்பது ஒரு விதத்தில் இவர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகமாகவும் செயல்படுகிறது. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் முதலில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு நிகரற்ற லாபம் என்பது கண்டிப்பாக வரும். மேலும் ராகு தனது சொந்த நட்சத்திரத்தமான சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தொழில் ரீதியாக இவர்களது பொருட்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு, ஒரு நல்ல டிமாண்ட் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். பிறகு அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு வாழ்க்கை துணைவர்களாலும் கூட்டாளிகளாலும் வெளிநாட்டு தொடர்பிலும் இவர்களுக்கு பன்முக வருமானம், பன்முக லாபம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். இதனை புத்திசாலித்தனமாக நீங்கள் உபயோகித்துக் கொள்ள வேண்டும். 10ஆம் பாவத்தில் ஒரு பாவ கிரகம் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு என்றுதான் ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது. பொதுவாக 10ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது இவர் நிறைய வருமானத்தை கொடுப்பார். வருமானத்தின் மூலமாக நமக்கு பிரச்சனைகளும் வரும், நமக்கு பிளஸும் வரும். ஆனால் குருவின் பார்வையில் ராகு அமர்ந்திருப்பதனால் தெளிவான திடமான லாபத்தை இனி கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் பெற முடியும். இங்கு 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகம் இனி இவர்களுக்கு 4ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் வந்து சஞ்சாரம் செய்ய இருப்பதனால் இவர்கள் வயதை அனுசரித்து மாத்ரு வர்க்கம் என்று சொல்லக்கூடிய தாயாரின் உடல்நிலை, அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய பளுவாக இருக்கலாம், இவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் இந்த இன்சூரன்ஸ் வைத்துக் கொள்வது, மிதமான வேகத்தில் வாகனத்தில் இவர்கள் பிரயாணம் செய்வது, இவர்களது வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது அங்கே இவர்கள் கட்டக்கூடிய
எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் போன்ற விஷயங்களை அனைத்தையும் இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் இவர்கள் புதிதாக வீடு கட்டும் பொழுது அந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ் போன்ற விஷயங்களில் பழுதில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 4ஆம் இடம் என்பது நமக்கு சுகஸ்தானம். 4ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது, குறிப்பாக முதலில் அவர் உத்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு எதுவும் ஃபைன் இல்லாமல் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு பூர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் புத்திசாலித்தனமாக தங்களது உடலை இவர்கள் பார்த்து கொள்வது நல்லது. பிறகு கேது பகவான் மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களது வீடு, வாகனங்கள், சுகஸ்தானம், அதிலும் குறிப்பாக தென்மேற்கு மூலையில், அதாவது சவுத் வெஸ்ட் கார்னரில் புதிதாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுவது, டெமாலிஷன் பண்ணுவது, கிணறு தோண்டுவது அல்லது இருக்கும் கிணறை மூடுவது போன்ற ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் செய்யவாக இருந்தால் அதற்குண்டான ஒரு நல்ல ஜோதிட ஆலோசகரை அணுகி தெளிவான அறிவுரைகளை எடுத்து அதன் மூலம் நீங்கள் பயணிப்பது புத்திசாலித்தனம். குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்த கடன் என்பது அடையும். இது நாள் வரை எங்கே தோல்வி அடைந்தார்களோ அங்கே இவர்கள் ஜெயிப்பார்கள். தொழிலில் ஒரு நல்ல விஸ்வரூப வெற்றி என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இவர்களுக்கு வழிபாடு அல்லது பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்துக்கு இவர்கள் பிள்ளையார் வழிபாடு செய்வது, முடிந்தால் ஒரு முறை பிள்ளையார் பட்டி செல்வது, அல்லது இவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான பிள்ளையார் கோயிலில் திங்கட்கிழமை அருகம்புல் வைத்து அர்ச்சனை அபிஷேகங்கள் தொடர்ச்சியாக 4 வாரங்கள் செய்வது இவர்களுக்கு மேலும் அபிவிருத்தியை கொடுக்கும். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். ரிஷப ராசிக்கு உண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு இந்த வருஷம் சொல்லிக்கவே வேண்டாம். ராகு கேதுக்களும் அருமையா இருக்காங்க, குருவும் அருமையா இருக்காரு, சனி பகவானும் அருமையா இருக்கார். உங்க ராசிக்கு ராகு பகவான் பாத்துட்டீங்கன்னா 10ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கும், கேது பகவான் 4ஆம் வீடு அப்படிங்கிற இடத்துக்கும் வரப்போகிறார். எப்பொழுதுமே ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா இருந்தால் நல்லா இல்லாம செய்யறதும், நல்லா இல்லாம இருந்தால் அந்த விஷயத்த சரி செய்து கொடுப்பதும் தான் இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. பொதுவா ரிஷப ராசிக்கு 10ல் ராகு வரக்கூடிய இவ்வளவு நாள் பாத்துட்டீங்கன்னா 11ல ராகு இருந்துச்சு. ஏதாவது ஒரு வழியில லாபங்கள், ஏதாவது ஒரு வழியில பண வரவுகள், இருப்பினும் சில கெட்ட பெயர்கள், பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய தொடர்பும், ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய தொடர்பும் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தாலும் கூட இப்போ ராகு பகவான் 10க்கு வரப்போகிறார். 10ல் ராகு வந்தால் பல தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு தொழில் மட்டும் கிடையாது, பல தொழில்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா அடுத்தது உங்களுக்கு சனியும் பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டுல இருக்கிறார். அப்ப ராகு 10ல இருந்தா என்ன செய்வார்? உங்களுக்கு ஒரு தொழில் இருந்து இன்னொரு தொழில், அடுத்து அதுல இருந்து இன்னொரு மாற்றங்கள், இன்னொரு பிரான்சஸ் ஓபன் பண்றது, அதே போல அந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகலைன்னா இன்னொரு தொழிலை மாற்றி கொடுப்பது, தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் பயணங்கள் செல்வது, வெளிநாட்டுல உங்களுடைய தொழிலை பிரபலப்படுத்துவது அல்லது வெளிநாட்டுல தொழில் தொடங்குவது, இது போல தொழில் ரீதியான பல விஷயங்களை உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே கொடுப்பார் அப்படிங்கிறதுலயும் மாற்று கிடையாது. ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் போய் ராசிக்கு 11ல இருக்கிறார், லாபஸ்தானத்துல இருக்கிறார். எப்பவுமே ராகு பவர் இல்லைனாலும் கூட ராகுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்ததுன்னா மிகப்பெரிய யோகத்தை அந்த ராகு கொடுத்துட்டு போயிரும் அப்படிங்கிற அமைப்பு ஜாதகத்தில் உண்டு. அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த சனி, ராகுவே நல்ல இடத்துலதான் இருக்கார், ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் அதை விட சூப்பராக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்துல போய் இருக்கிறார். அப்ப ரிஷபராசிக்கு மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேல குருவும் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அதே போல ராகுவும் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலுக்கு வரப்போகிறார். யாரெல்லாம் தொழிலே இல்ல, தொழில ரொம்ப டல்லா போயிட்டு இருக்குது, தொழில ஏன்னா ரிஷபம் எல்லாம் இப்ப ஜாதகம் பாக்குறதுல குறைஞ்சிருச்சுன்னா ரிஷபத்துக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது டைம் எல்லாமே. அப்போ இன்னும் ஒரு சிலருக்கு இந்த தசாபுத்தி ரீதியாக மட்டும் கொஞ்சம் மாற்றங்கள் இல்லாம இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த ராகு கேதுக்கள் வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. முழுக்க 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 ராகு நன்மைகளை மட்டுமே செய்ய போகிறார், லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறார். அதே போல இந்த ராகு 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால வெளியூர் வெளிநாடு பயணங்கள், அதீத பயணங்கள், தீர்த்த யாத்திரை சம்பந்தப்பட்டது, அதிக கோவில் வழிபாடுகள் செய்வது,
தான தர்மங்கள் செய்வது, தான் மட்டும் வைத்து ரிஷபத்துக்கு இயற்கை குணமே வந்து தான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்காது. தன்னை சார்ந்தவர்களும் தன்னை குடும்ப நபர்களும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கறத ரிஷபத்தினுடைய இயற்கை குணமே. அப்போ இத்தனை நாள் வந்து உங்களுக்கு அஷ்டமச்சனி, கண்டச்சனி, ராகு இதெல்லாம் சரியில்லாம, குரு சரியில்லாம இருந்தது. இப்ப இது எல்லாம் கடந்த ஒரு 10 வருடங்களாகவே ரிஷபத்துக்கு நல்லா இல்ல. இப்ப அது எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ற மாதிரி இந்த 10 வருடத்தும் ஒரு 15 வருஷமாவே ரிஷபத்துக்கு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 15 வருடமாக இழந்த இழப்புகளை எல்லாமே மீண்டும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த 2.5 வருஷத்துல மீட்டு எடுத்து கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையவே கிடையாது. அப்போ தானத்திலையும் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை தலைகுனிவு வச்சாங்களோ அவங்க முன்னாடி எல்லாமே அவங்களுக்கே அள்ளி கொடுத்து மிகப்பெரிய பெயரும் புகழும் வாங்கக்கூடிய நேர காலங்கள் வந்து விட்டது அப்படிங்கிறதுதான் உண்மை. அப்போ ராகு 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்படின்னா ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும், ஒரு தொழில் மாற்றத்தை கொடுக்கும், அல்லது ஒரு வீடு மாற்றத்தை. எனக்கு ஏது வேற நாள் இருக்கிறதுனால யாராவது சொந்த வீடு, பூர்வீக ஸ்தானத்துல இருந்து வெளியே போலான்னு இருக்கோம், அல்லது இங்க இருந்தா எங்களுக்கு எந்த வளர்ச்சியுமே இல்லாம இருக்கு, அந்த இடத்துல இருந்து நாங்க வெளியே போயிடலாம் நல்லா இருக்கும்னு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா, அதற்கு எல்லாமே தடை தாமதமா இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல அந்த தடைகளை உடைத்து உங்களை முன்னேற்ற பாதைக்கு நிச்சயமாக கொண்டு போவார். அப்போ ஒரு இடமாற்றம் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ராகு கேதுக்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. அது மட்டும் இல்லாம ராகு 8ஆம் இடத்தையும் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்கிறார். அப்ப 8னா மறைமுக பணம், பினாமி பணம், பிளாக் மணி, சிறிய உழைப்பு மூலமாக பெரும் பணம் வருவது, இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இந்த ரிஷபத்துக்கு இப்ப நடக்க போகுது. அப்போ யாராவது வந்து உங்களுக்கு பணமே இல்லைங்க, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். 8ஆம் இடத்தை ராகு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டால் விபரீத ராஜயோகம் உண்டு. பெரும் பணம் வரும். பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, பெரிய மனிதர்களுடைய பணம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். சின்ன விஷயம், அதாவது ஒரு பெரும் பணத்தை மறைத்து வைத்து அதை புழங்கக்கூடிய ஒரு அமைப்பை கூட இந்த ராகு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதா உண்மை. ஏன்னா 1.5 வருட காலங்கள் ராகு கேதுகளும் நல்லா இருக்கு, 1 வருஷம் குரு நல்லா இருக்குது, 2.5 வருஷம் சனி பகவான் நல்லா இருக்காரு. அப்ப இந்த 2.5 வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இப்ப கொடுக்க போகிறார். இது இனி ரோல் ஆகி வர்றதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும். அந்த 30 வருஷத்துலயும் இந்த ராகு கேது குருல இந்த மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு கிரக சூழ்நிலைகள் இந்த ரிஷபத்துக்கு இப்போ வரக்கூடியது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது கேது. கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்குது. 4ல் கேது இருந்தால் தாய்க்கு கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள், உங்களுக்கு ஏதாவது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும், அல்லது தாய்க்கும் உங்களுக்கும் ஆரோக்கிய ரீதியாக ஒரு மனஸ்தாபங்கள் அல்லது வந்து ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தா இதற்கெல்லாமே ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். நல்லா இருந்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. 4ல் கேது வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக வீடு மாற்றமோ அல்லது வீடு இடிச்சு கட்டுறதோ, அல்லது வந்து இப்ப எல்லாமே இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது மாத்தி இருக்கலாமா, அல்லது வீட்டுல இந்த இடத்துல வாஸ்து சரியில்லை அப்ப இதெல்லாம் மாத்தி கட்டிடலாமா, ஒரு வண்டி புதுசா வாங்கிடலாம், ஒரு பழைய வண்டி இருக்குது இந்த வண்டியை வித்துட்டு இன்னொரு வண்டி வாங்கலாம், இந்த வண்டி வந்து இதுல இருந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது, அல்லது வந்து இதை விட நல்ல ஒரு ஹை குவாலிட்டியில இருக்குது அதை வாங்கலாமா, அப்படிங்கிற எல்லா ஐடியாஸ் இப்ப போய்கிட்டு இருக்கோம். அது ஒரு சிலர் செயல்படுத்தியும் ஆச்சு. ஏன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி இவங்க வேலை செய்யறக்க ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா, அதனால அது எல்லாமே ஒரு சிலரும் செயல்படுத்தியாச்சு அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. ஆரோக்கியமான விஷயம், ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆபரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ அல்லது ஆரம்பத்திலேயே பாத்துக்கணும். ஏன்னா கேதுன்னா அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சிறியதுன்னு அர்த்தம். அப்ப சின்னதா இருக்கும் போதே பாத்துடணும். அந்த சின்னதா இருக்கும்போது நீங்க பார்க்காம விட்டுட்டீங்கன்னா இது ராகு உள்ள என்ட்ரியாகி பெருசு பண்ணிடும். அதனால இயற்கையாகவே சிறு வைத்தியம், அதாவது கேது அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா சித்த மருத்துவம், இது போல ஆயுர்வேதிக் எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இது போல சின்ன சின்ன மருத்துவத்திலேயே கேது சரி பண்ணிடலாம். அப்படி இல்லாம இருக்கும் பொழுது, சிறியதாக இருக்கும் பொழுதே அந்த விஷயத்தை பாத்துட்டீங்கன்னா நிச்சயமாக பெரியதாக அந்த நோய் பரவாது அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. அடுத்தது கேதுக்கு தொடர்புன்னு பாத்துட்டீங்கன்னா 2ஆம் இடத்தை தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போ கேது 2ல தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அங்க குரு இருக்கிறார். அப்ப குரு கேது சேர்க்கை ரிஷபத்துக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். இயற்கையாகவே ஜாதகத்துல குரு கேது சேர்க்கை அப்படிங்கிறது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ குருவும் கேதுவும் இந்த காலகட்டங்கள்ல சேரும் பொழுது யாரெல்லாம் ரொம்பவுமே முடியாத ஒரு நிலைமையில இருந்தீங்கனாலும் கூட அவர்களை மிக உயரத்தில் உயர்த்தி வைத்து பார்ப்பார். பணவரவு நிச்சயமாக உண்டு. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வார். அதே போல பொருளாதார வளர்ச்சி நிச்சயமாக அதிகமாகுவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை, இவர் வந்துட்டா இருப்பா, இவர் வந்தா கரெக்டா இருக்கு, இப்ப நீங்க பேசுற
இத்தனை நாள் உங்களுடைய பேச்சை யாருமே மதிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க வந்தாலே மதிப்பு, உங்ககிட்ட அந்த விஷயத்த உங்களுடைய பேச்சை கேட்டு அதற்கப்புறம் தான் அந்த விஷயத்தை நடத்துவாங்க. அந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராகு கேதுக்கள். அடுத்தது கேது பாருங்க 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளுது. நான் முதல்லயே சொல்லியிருந்தேன், உடம்பு கவனமா பாத்துக்கோங்க. 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வழக்கு, வேலை இதெல்லாமே சொல்லும். அப்ப யாருக்காவது கடன் பெருங்கடனா இருக்கா, அந்த கடனை அடைச்சிரும். அது கடன் இல்லாம இருக்கா, அந்த கடனை வாங்க வைப்பார். அதே போல பாருங்க, உங்களுக்கு நோயில தான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதாவது ஒரு மாற்றி ஏதாவது நோய் வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் உண்டு. ஏன்னா ராகுக்கு 12ஆம் இடத்து தொடர்பு ஏற்படுது இல்லையா? 12ஆம் இடங்கிறது விரைய செலவு, மருத்துவ செலவு அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அப்ப கேது நோயை கொடுப்பார், ராகு மூலமாக அதை விரயத்தை பண்ணுவார் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த அமைப்பு. அப்போ கேது 6ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்றதுனால நிச்சயமாக ஒருத்தருக்கு வேலையே இல்லாம இருக்கு அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. யாராவது வெளிநாட்டு வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், வெளிநாடு போலான்னு இருக்கு அப்படின்னீங்கன்னா தாராளமாக மூவ் பண்ணுங்க. இத்தனை நாள் நீங்க பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்க, அல்லது பணத்தை வாங்கிட்டு அவன் ஓடிட்டானுங்க அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள்ல வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். தசாபுத்தி நல்லா இருந்தா நான் சொல்றதை விட இன்னுமே பல மடங்கான வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். 6ஆம் இடங்கிறது கேஸ்ன்னு சொல்றோம். அப்ப யாருக்காவது கேஸ் போயிட்டு இருக்குது, அந்த கேஸுக்கு ஒரு நிவர்த்தியே இல்லாம இருக்கு அப்படின்னா அந்த கேஸ் எல்லாமே இப்ப உங்க பக்கம் சாதகமாக வரும். இந்த காலகட்டங்கள்ல நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கே ஜாக்பாட், உங்களுக்கே நீங்களே ராஜா, உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி. ரிஷபத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸா இந்த 2.5 வருட காலங்கள் மிகப்பெரிய ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்குது அப்படிங்கறதா உண்மை. அப்போ நீங்க தப்பே உங்க பக்கம் இருந்தாலும் கூட, கேஸ் இப்ப மூவ் பண்ணிட்டு இருக்கிறது உங்க பக்கம் தான் தப்பா இருந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல தீர்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கறத மாற்று கருத்தே கிடையவே கிடையாது. யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, எழுதி தோத்துக்கிட்டே இருக்கிறீங்க, அடுத்தது எழுதலாமா வேண்டாமா, உங்க ஜாதகத்துல கவர்மெண்ட் வேலை இருக்கு அப்படின்னா நிச்சயமாக இந்த தடவை மூவ் பண்ணுங்க. இந்த 1.5 வருட காலங்கள்ல உங்களுக்கு அது பாத்துக்கோங்க, உங்க ஜாதகத்துல கவர்மெண்ட் வேலை இருந்து அந்த கவர்மெண்ட் வேலைக்கு நீங்க போவீங்க, அரசு சம்பளம் உங்க கையில வாங்குவீங்க அப்படின்னு இருந்தா இந்த வருஷம் எழுதுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு நல்ல மார்க்கும் வரும். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நல்ல வேலை வாய்ப்புகளை நிச்சயமாக சிறு காலகட்டங்களிலேயே ஏற்படுத்தி கொடுத்து விடும் அப்படிங்கறதுலயும் மாற்றம் கிடையவே கிடையாது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது சித்தி உறவை சொல்றது. அதனால சித்தி உறவுகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது நிவர்த்தியாகும். அப்படி இல்லை அப்படின்னா சித்தி ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. பொதுவா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேதுக்கள் முற்றிலும் பெரிய மனிதனுடைய தொடர்பு, பெரிய பெரிய பிளாக் மணி வரக்கூடிய ஒரு அமைப்பு, பெரும் பணத்தை பார்க்கக்கூடியது, தன்னுடைய வம்சாவளிக்கே சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பெரும் பணம் வந்து கொண்டு இருக்கின்றது. ஜாதகத்துல தசாபுத்தி செக் பண்ணிட்டு தசாபுத்தி நல்லா இருந்துட்டா விட்டுருங்க. அதுவே எந்த இதுவுமே நீங்க வழிபாடு பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல கிடையவே கிடையாது. அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே உங்க கை வந்து சேரும். தசாபுத்தி மட்டும் நல்லா இல்லைன்னா அந்த தசாபுத்திக்கு உண்டான தெய்வ வழிபாடுகளை மட்டும் கொஞ்சம் செஞ்சுட்டீங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய உயரத்துல இந்த வருடம் உங்களை இந்த ராகு கேதுக்கள், குரு பகவான், சனி பகவான் எல்லாருமே கொண்டு போய் விடுவாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளின் சரணம். நான் அஷ்ட முத்துரமா பாலாஜி, கோவையிலிருந்து. இது ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிற இந்த பதிவு ரிஷப ராசி, ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி 2025 மே மாதம் 18ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடியது எந்த விதமான சுப அசுப பலன்களை தரப்போறது அப்படின்னு சொல்லி விரிவா பார்க்க போறோம். இப்ப ரிஷப ராசி, ரிஷப லக்னக்காரர்களுக்கு ஏற்கனவே சனி பெயர்ச்சி நடந்து உங்களுக்கு சனி பகவான் ஒரு சாதகமான இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். ரிஷப லக்னக்காரர்களுக்கு சனியுடைய பிளேஸ்மெண்ட் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருக்கு. அது ரொம்ப ஒரு நல்ல விதமான இடம் அப்படின்னு தான் சொல்லணும். மே மாதம் 14ஆம் தேதி நடக்க இருக்கிற அந்த குரு பெயர்ச்சியுமே உங்களுக்கு ஓரளவு நற்பலன்களை தரப்போறது. இதில் ஒரு ஆடட் அட்வான்டேஜா என்ன அப்படின்னா, ராகுவானவர் போய் 10ஆம் இடத்துல உட்கார போறார். ஸோ இது என்ன பலன் தரப்போறது அப்படின்னா, உங்களுடைய தொழிலில் பல பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் ஒரு அபரிமிதமான லாபத்தையும் தரப்போறது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏற்கனவே உங்களுக்கு சனி பயிற்சிக்கான பலன்கள் என்னன்னு பார்த்தா, உங்களுடைய தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானே போய் உங்களுடைய லாபஸ்தானத்துல உட்கார்றாரு. அது ஒரு பெரிய பிளஸ். இப்போ ராகுவும் என்ன செய்ய போறார் அப்படின்னா, தொழில் இந்த 1.5 வருடமும் உங்களுடைய ஃபோக்கஸ் முழுக்க எதில் இருக்க போறதுன்னு கேட்டா, தொழில், அதனுடைய லாபம், அதை பத்தி மட்டுமே உங்களுடைய சிந்தனை இருக்கும். இப்போ ரிஷபத்துக்கு நம்ம ஒரு ராகுவால ஒரு பிளஸ்ன்னு சொல்லும்போது நெகட்டிவான பலன்களோ ஒரு மைனஸ் பார்ட்டுன்னு எதை நம்ம சொல்லலாம்னா, கேதுவுடைய இருக்கிற அமைவுங்கிறது ஒரு கொஞ்சம் ஒரு கவனத்தில் கொள்ளக்கூடிய இடமாக அதை நம்ம சொல்லலாம்.
ஏன்னு கேட்டா கேது பகவான் எப்பயுமே சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல போய் உட்காரும்போது கேது என்ன பண்ணுவார்னா தான் இருக்கும் இடத்தை சுருக்குவார். அப்போ என்ன ஆகும், உங்களுடைய சுகம் குறையும். ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து தொழிலில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக நிறைய அதற்கான முயற்சிகளை இது பண்ணும்போது உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க தவறி விடுவீர்கள். அப்போ அதில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது. சரி, 4இல் இருக்கக்கூடிய கேது வேற என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய சுகஸ்தானம், அவனுடைய ஸ்திரமான சொத்துக்களை குறிக்கக்கூடியது. நம்முடைய கல்வி எதெல்லாம் நமக்கு அசட்டு, நம்மளுடைய மூளை, அதுதான் நம்ம மூலதனமாக வச்சு ஒரு வேலையை செய்கிறோம். அப்போ நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய வித்தை, அதில் கொஞ்சம் அதாவது அதற்குள்ளேயே நம்மளை அமிழ்ந்து போக வைப்பார் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். அப்போ என்ன ஆகும், மனமும் உடலும் அதை நோக்கி போகும். அடுத்தது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன சின்ன வில்லங்கங்களை கொண்டு வருவார். ராகு வந்து அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலைமையை தலைகீழாக மாற்றக்கூடியவர்கள் ராகு கேதுக்கள். தான் இருக்கிற இடத்துல என்ன பலன் நடந்துட்டு இருக்கோ அது அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டா கொடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த ராகு கேதுக்கள். ஒரு இடம் அமைஞ்சிருக்கு, ஒரு வீடு கட்டின்னு இருக்கேன் அப்படின்னா அதுல ஏதாவது சின்ன சின்ன தொல்லைகளையோ அந்த மாதிரியான விஷயங்களை கொடுப்பார். அம்மாவினுடைய உடல்நிலை அது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய உடல்நலத்தின் மேலும் கவனமாக இருக்கணும். இப்போ குருவுடைய பார்வை வந்து குரு ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கு 2ஆம் இடமான மிதுனத்துல இருக்கார். அங்கிருந்து அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6, 8, 10ஆம் இடங்களுக்கு படுறது. அப்போ அதுல அவர் என்ன செய்வார் அப்படின்னா புதிய ஒரு வேலையை கொடுப்பார். ஒரு வேலை சம்பந்தமான முயற்சி இருக்கு, நான் வந்து ஒரு அலைச்சலின் மூலமாக அந்த வேலை எனக்கு கிடைக்கணும்னு இருக்கு, நான் வந்து எனக்கு வேலையே வந்து கொஞ்சம் கூடுதல் அலைச்சல்களுடன் இருக்கிறது, அதனாலதான் எனக்கு ஆதாயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்குவார். இப்போ புது புது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் தூரத்துல தான் கிடைக்கும், கொஞ்சம் அலைஞ்சுதான் நீங்க போக வேண்டியிருக்கும், பரவாயில்லன்னு அதை ஒத்துக்கோங்க, அது மூலமா உங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும், நல்லதுதான் நடக்கும். ஆரோக்கியத்துல 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது என்ன ஆகும்னா அதற்கு உண்டான நல்ல விஷயத்தையும் கொடுப்பார், கெட்ட விஷயத்தையும் எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுவார். அப்ப என்ன ஆகும், 6ஆம் இடத்திற்கு குரு பார்வைப்படும் போது நல்ல வேலை கிடைக்கும், வேலை செய்யற இடத்துல நல்ல மரியாதை கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை காரணமாக, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் காரணமாக நீங்க அங்க இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ஒரு எதிர்ப்பு, உங்களை பத்தின ஒரு எதிர் மனோபாவம் அவங்களுக்கு உண்டாகும். என்னடா புதுசா வந்து இந்த ஆளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இவ்வளவு இம்பார்ட்டன்ஸா இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்களே கொஞ்சம் வயிறறியக்கூடிய காலகட்டம். உங்களுடைய வளர்ச்சியையும் உங்களுடைய முயற்சியையும் பார்த்து அதுக்காகவே கொஞ்சம் ஜெலசாரவங்களும் இருப்பாங்க. அதுல கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஆரோக்கியத்துல புது புது தொந்தரவு வரும். ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு யார், அவர் அஷ்டமாதிபதியும் கூட, அஷ்டம லாபாதிபதி தான் குரு பகவான். அப்ப அவர் வந்து உங்களுடைய 3ஆம் இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யும் போது என்ன பண்ணுவாருன்னா சுப பலனாக ஒரு சின்ன முயற்சியின் பேரிலேயே பெரிய லாபத்தை கொடுப்பார். அதே நேரத்துல உங்களுடைய சில முயற்சிகள்ல எதிர்பாராத விதமாக சில ஒரு சின்ன சின்ன ஒரு அசிங்கங்களையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன மனக்குறைகளையோ அவர் கொடுத்துருவார். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கம்யூனிகேஷன் 3ஆம் இடம்னு சொல்றது வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் பாவகம். அப்போ கம்யூனிகேஷன் மூலமாக அதுல வந்து செவ்வாய் போய் நீச்சத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகும்னா உங்களுடைய உறவு முறைகளோட உங்களுடைய அந்த ஒரு வாய்ப்பேச்சு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த கொடுக்கல் வாங்கல்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளாகக்கூடிய காலகட்டமாக இருக்கு. இப்போ குரு பகவானுடைய பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா இருக்கு. அவர் ராகுவை பார்க்கறதுனால 10ஆம் இடம் சம்பந்தமான எல்லா சுப விஷயங்களையும் அவர் விருத்தி பண்ணி கொடுப்பார். அது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா நீங்க எடுத்துக்கலாம். வேலை செய்வது ஜீவனம் தொழில், இதுதான் உங்க ஃபோக்கஸ். அது என்னதுக்காக, உங்க ஜீவனத்துக்காக நீங்க என்ன பண்ணினாலும் சரி, நீங்க வந்து சுய தொழில் செய்பவராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு இடத்துல நீங்க வேலை செய்பவராக இருக்கலாம், எம்ப்ளாயியா இருக்கலாம், எப்படி இருந்தாலுமே முதலாளியோ தொழிலாளியோ உங்களுடைய கவனம் முழுக்க உங்களுடைய கர்மா ஜீவனத்துக்கு உண்டான அந்த வேலை செய்வதில் தான் இருக்கும். நிறைய ஓவர் டைம் எடுத்து பண்ணுவீங்க, அதனால உங்களுடைய தூக்கம் கொஞ்சம் கெடத்தான் கெடும். ஆனாலும் இது வந்து உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். சரி, ராகு எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறாரு அவர் 10ஆம் இடத்துல உட்காந்து அப்படின்னா 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் முன்பின் 3 பாவகங்களை அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். இப்போ 12ஆம் இடத்துல ராகுவுடைய அந்த எஃபெக்ட் இருக்கிறதுனால அலைச்சல்களை கொடுப்பார், நிறைய வெளிதூர பிரயாணங்கள் பண்ணுவீங்க, அதன் மூலமாக நன்மை கிடைக்கும். 8ஆம் இடத்துக்கும் அவருடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவருடைய எஃபெக்ட் இருக்கிறதுனால பார்வைப்படுறதுனால அப்போ என்ன ஆகும்னா எதிர்பாராத கொஞ்சம் ஏதாவது விபத்துக்கள் நடக்கிறதுக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு, எதிர்பாராத லாபங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால உடம்புல சின்ன தொந்தரவு இருந்தா அதை வந்து டக்குன்னு உடனே அட்ரஸ் பண்ணிக்கிறதுங்கிறது ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பர்டிகுலரா 4ஆம் இடம்னு சொல்றது வந்து நம்மளுடைய ஹிருதயஸ்தானம், இந்த நெஞ்சு பகுதி, மார்பு பகுதி. ஸோ அதுல வந்து ஏதாவது ஒரு லங்ஸ் சம்பந்தமான ஒரு இன்ஃபெக்ஷனா இருக்கலாம், இல்லைன்னா செஸ்ட்ல ஏதாவது ஒரு கன்ஜெஷன் நாள்பட்டு இருக்கலாம், அது ஒரு ப்ராப்ளமா மாதிரி ஃபீவர் வரலாம். இந்த மாதிரி அந்த நெஞ்சு மார்பு சம்பந்தமானது
ஹார்ட் பேஷண்ட் பர்டிகுலராக யாருக்கெல்லாம் அதில் தொந்தரவுகள் இருக்கோ அவங்க வந்து ஒரு சர்ஜரியை நோக்கி போகக்கூடிய காலமாக கூட இது இருக்கும். உங்களுடைய தசாபுக்தி சரியில்லைன்னா மட்டுமே. அதனால எல்லாரும் நினச்சி இதை பயந்துக்க வேண்டாம். 50 வயசு ஆச்சுனாலே உடனே இந்த பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு நாள்பட்ட தொந்தரவுகளுக்கு நம்ம அதுக்கு ப்ரோனாக இருக்கோம் அப்படின்னா மட்டுமே அதற்கு உண்டான செக்கப்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய அவசியம். வயதானவர்கள் ரொம்ப அவங்களோட ஹெல்த்தில் அக்கறை எடுக்க வேண்டிய காலம் இது. இதில் வந்து ஒரு குறுகிய ஒரு 2 மாத காலத்திற்கு வந்து குரு பகவான் அதிசாரத்துக்கு போய் கடகராசிக்குள்ளே நுழைவார். அப்போ உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 3ஆம் இடத்துக்கு வருவார் இல்லையா, 2லிருந்து 3ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ குருவுடைய பார்வைப்படும் இடங்களாக அந்த 7, 9, 11 அப்போ நல்லபடியாக வேலை செய்யும். அப்போ என்ன ஆகும்னா சனி பகவானுக்கு திரிகோணத்தில் வந்துடுவார் குரு. அதாவது சனி வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருப்பார். அவருடைய திரிகோணமான அந்த லக்னத்திற்கு 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்து அங்கிருந்து அவருடைய பார்வை 7, 9, 11ஆம் இடங்களை பார்க்கும். அப்போ ரொம்ப அமக்கலமாக இருக்கும். என்ன ஆகும்னா திருமண முயற்சிக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ அருமையான வரன் ஒன்று இந்த காலத்தில் வரும். அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் பேசி நிச்சயம் பண்ணி வச்சுட்டு அடுத்த மே மாதத்திற்கு பிறகு அந்த திருமணத்தை நீங்கள் வந்து பலிதமாக்கிக்கணும். அந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா குரு பகவான் வந்து 6, 8, 12 தான் பார்த்துட்டு இருக்காரு. அவர் 2ஆம் இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு வந்து அவங்க சுய ஜாதகத்திலே குருபலன் வந்துருது அப்படின்னா கட்டாயமாக இந்த டைமில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அதே போல் மறுமணத்துக்கு யாரெல்லாம் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்குமே இது நல்ல விதமாக பலிதம் தரக்கூடிய காலகட்டம் தான். இந்த எல்லா ராசி பயிற்சி பலன்களையும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான பலன்கள் இருக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னால் அந்த டாப்பில் ரிஷப ராசி ரிஷப லக்னம் தான் இருக்குது. ஆனால் அவர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் ஆரோக்கியம். அது ஒன்று மட்டும் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வேலை செய்கிற இடத்துல நிறைய எதிரிகள், பொதுவாகவே எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறது ரிஷபராசிக்கும் இருக்கும், விருச்சிக ராசிக்கும் இருக்கும். ஏன்னா உங்கள் லக்னாதிபதியே உங்கள் 6ஆம் அதிபதி ஆகிறார். அதனால உங்களுடைய பேச்சு நீங்களே தான் உங்களுக்கு எதிரியை கிரியேட் பண்ணிப்பீங்க. அதனால அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் திருஷ்டி ரொம்ப படும். ஏதாவது நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியே வந்து பல பேருக்கு ஒரு பொறாமையை உண்டாக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக நீங்கள் திருஷ்டி சுற்றி போட்டுக்கிறது, உங்களுக்கு உண்டான அந்த உங்களுடைய தெய்வ வழிபாடு பண்ணிட்டு கையில் கயிறு கட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தவறாமல் பண்ணுங்கள். எப்பயுமே கல்லுப்பு வச்சு பரிகாரம் பண்ணிக்கிற முறை இருக்கும் இல்லையா, எளிமையான தாந்திரிக பரிகாரம், அதை பண்ணிக்கோங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ இப்போ தொழில் நிறுவனமாக இருந்தால் அந்த இடத்துலையோ நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த டேபிள் அதில் வந்து ஒரு கண்ணாடி ஒரு பீங்கான் கிண்ணத்தில் நிறைய கல்லுப்பை போட்டு வச்சுருங்க. கல்லுப்பை போட்டு அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டிங்கனாலே அதை வந்து அவங்க கண் படுறாமல் கொஞ்சம் இப்படி ஓரமாக நகர்த்தி வச்சுருக்கீங்க. எதிர்மறை ஆற்றல் என்ன இருக்கோ அந்த இடத்துல அது எல்லாமே கிளியர் ஆகிடும். அந்த உப்புடைய நிறத்தை நீங்கள் பார்க்கும்போதே அது உங்களுக்கு தெளிவாக தெரியும், இது எப்படி உங்களுக்கு அது வேலை செய்யுது அப்படின்ட்டு. அது ஓரளவு அதோடைய கலர் மாறி ஒரு மாதிரி நீர்த்து போகிற மாதிரி அது ஆச்சு அப்படின்னா ரொம்ப மோசமான திருஷ்டி பார்வை இருக்குதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. அதனால அதை அப்படியே எடுத்து போட்டுட்டு அடுத்தது வச்சுருங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த மாதிரி நிரப்பி வச்சுட்டே வாங்க. இது ஒரு ரொம்ப எளிமையான பரிகாரம். ரிஷபராசி ரிஷபலக்னக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே ரொம்ப அருமையான பலன்களை தரப்போகிறது. இது பொன்னான காலம். இதை வீணாக்காமல் நீங்கள் ப்ராப்பராக உபயோகப்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையோட அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும். ஏன்னா திருமணமாக கைகூடும், குழந்தை பேருமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். அதுக்கு 1 வருடம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். 2ஆம் மறுமண முயற்சிகள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற அதே மாதிரி மனநிலை கொண்டவங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வரன் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அப்பாவுக்கும் நல்லாயிருக்கும். அப்பாவோட ஹெல்த்தில் இது நாள் வர இந்த டிஸ்டர்பன்சஸ் எல்லாமே போயிடும். ஸோ இது மாதிரி எல்லா விதத்துலையும் பார்க்கும்போது ஓவரான நற்பலன்கள் மட்டுமே இருக்குது உங்களுக்கு. அதனால 2026 அந்த டிசம்பர் மாதம் வரைக்குமே ரொம்ப ஒரு அருமையான காலகட்டமாக இருக்குது. அதனால இதை இப்போ சரியான முறையில் உபயோகப்படுத்திக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து அடையும். நன்றி. தமிழ் தாய் மூலமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு நாம் சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 11ஆம் வீட்டில் வந்து சனி இருக்கார். அப்படியே மாற்றிக்கிறோம். இப்போ 11ஆம் வீட்டில் சனி இருக்கும் பொழுது லாபஸ்தானத்துக்கு வர்றார். ரிஷபத்துக்கு யோகக்காரகன் சனி தான். அவரே லாபத்துக்கு வந்துட்டா இருப்பேன். ஆக இவங்களுக்கு லாபகரமான வாழ்க்கை இருக்கும். முன்ன அதாவது மேசத்துக்கு விட்டதில்லை, ரிஷபங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அப்புறம் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு உட்காந்துருக்கார் இப்போ. அப்போ குரு வந்து தன்னுடைய ஜென்மத்தில் குரு இருந்தார். இது வரைக்குமே ரிஷபத்துக்கு கொஞ்சம் வேதனையான காலங்களாக தான் இருந்திருக்கும். ஜென்மராமர் பணத்திலே சீதையை சிறை வைத்ததுன்னு ஒரு பாடலே இருக்குது. அப்போ ஜென்மத்தில் குரு நின்னால் சிறைப்பட நேருங்கிற ஒரு இது இருக்குது. அதை தேசம் மாந்திரம், அதாவது வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிற அமைப்பு இருந்தது. இதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ அவர் வந்து மிதுனத்துக்கு போயிட்டார். அப்போ மிதுன குருவாக நாம் எடுத்துக்கிட்டா அப்போ தனம் குடும்பஸ்தானத்தில் உட்காந்துட்டார் குரு. உட்காந்து நேராக பார்த்தீங்கன்னா சப்தர ஸ்தானத்தை பார்க்குறாரு. இவர்களுக்கு இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு வந்து அவருக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு திருமண தடை விலகும், கல்வி மேன்மையாகும்,
தொழில் முன்னேற்றங்கள்லாம் இருக்கும், நல்ல மாற்றங்கள். ஏன்னா குரு பார்வை நல்லா ரொம்ப ரொம்ப நல்ல பார்வை அது. அது மட்டும் இல்லை, 8ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. இவங்களுக்கு இதுவரைக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள், மறைமுகமான சிக்கல்கள், கோர்ட்டு வழக்கு கேஸு ஏதாவது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்திருந்தால் இந்த ஆண்டு அதை தீர்த்துக்கலாம் அவங்க. ஏன்னா அந்த மறைவிடத்தை அவர் பார்க்குறாரு. 8ஆம் வீடு வில்லங்கம் சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டையே குரு பார்வை விழுகுது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு இந்த அதாவது படுக்கையில் இருக்கக்கூடிய நோயாளிகள், வயதானவங்க, ரிஷபராசிக்காரங்க, ஆண் பெண் 2 பேருமே நோய்வாய்ப்பட்டு இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு டாக்டர் கைவிட்டுற கேஸ் கூட இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு நம்ம இன்றைக்கி பார்க்குறோமா, இன்னும் 14 நாளைக்கு மேலே தப்பிச்சிட்டாங்கன்னா அடுத்த ஆயுள் பலம் அவங்களுக்கு உண்டு. ஏன்னா குரு 8ஆம் இடத்தை பார்த்துறாரு. பார்க்கும்பொழுது ஆயுள் ஸ்தானத்தை அதிகப்படுத்துறார். ரிஷபராசிக்கு புறம் தீராத நோய் தீர வேண்டிய ஆண்டு இது. அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு இப்போ 10ஆம் வீட்டில் இன்றைக்கி ராகு உட்காந்துருக்கார். முதல்ல அவங்க செஞ்ச வேலையை காட்டணும். வியாபாரிகள் பிரம்மாண்டமான தொழிலை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகும். ஏன்னா ராகுனால ரொம்ப பெரிய பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டமான அமைப்பை செய்யக்கூடிய அமைப்பு தாராளமாக இந்த ராகு கொடுப்பார். அதே மாதிரி இந்த கேதுவை நம்ம எடுத்துக்க போனால் 4ஆம் இடத்துல இருக்காது. தாய் சாணம், தாய் வழி. ரிஷபராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அதாவது அவங்களுடைய தாய் வழிக்கு மருத்துவ செலவுகள் வர வேண்டிய நேரம், அவ்வளோதான் உடைய. மற்றபடி பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு, இந்த மாதிரி கடல் கடந்து போகிறது, அதனால இங்கேயே பணம் கட்டி ஏமாந்து இருந்திருப்பாங்க. முதல்ல வேலை கிடைக்காம இருந்திருக்கும், அங்கே பணம் கொடுத்தேன், இங்கே பணம் கொடுத்தேன். அதனால் இதெல்லாம் நிவர்த்தியாக வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க, சனி ஆல்ரெடி 11க்கு போயிடுறாரு. அப்போ தான் செய்யக்கூடிய தொழில் மூலமாக, வியாபாரிகளாக இருந்தால் தொழில் மூலமாக, அதே மாதிரி அவங்க அதே மாதிரி அதிகாரிகளாக இருந்தால் ப்ரமோஷன், இவங்க வியாபாரியாக இருந்தால் அந்த தொழிலில் 50 ரூபா கிடைச்ச இடத்துல 500 ரூபா கிடைக்கும். அப்போ இந்த ஆண்டு சிறப்பாகவே அவங்களுக்கு இருக்குது. அப்போ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் ரிஷபத்துக்கு பொதுவாகவே இந்த விசுவாச ஆண்டு, தமிழ் புத்தாண்டு சிறப்பான ஆண்டாகவே இருக்கிறது. ஆகவே இந்த சின்னஞ்சிறாரிலிருந்து வயதானவர் வரை இந்த புத்தாண்டு இனிய புத்தாண்டு. அது மட்டும் இல்லை, இவங்க வாழ்க்கையை மாற்றுகின்ற புத்தாண்டாக, வளமிக்க புத்தாண்டாக இருக்குது ரிஷபராசிக்கு. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 100% அப்படின்னா 95% சிறப்பாகவே இருக்குது.